அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பல அதிரடி உண்மைகளை அப்படி பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. ஒரு சில சேட்டலைட் இமேஜஸ்லாம் வெளியிட்டு இஸ்ரேல் நிஜமாகவே ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்பஹான் துறைமுகம்னு வருது பாருங்கள், விமான நிலையம் பக்கத்தில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு ஒரு சேட்டலைட்டஸ் இமேஜஸ்லாம் வெளியிட்டு ரொம்ப ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதனால் அந்த ஒரு தகவலை உண்மை தன்மையை ஆராய வேண்டியது நம்மளோட கடமை அல்லவா. அந்த கடமையும் தாண்டி தட்டி எழுப்பியிருக்கிறாங்க. உக்ரைனுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்துலேயும் பூரிப்பிலும் இருக்காங்க. அடுத்த ஒரு செவஸ்டோபோலில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் இருந்து. ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, பொருளாதார தடைகள் பணத்தை எல்லாம் கொடுக்கறது இல்லாமல் அமெரிக்கா ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிகேட் மீது நாங்கள் பொருளாதார தடை விதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்றுமே கொடுத்துருக்காங்க அமெரிக்கா தரப்பில். நிறைய நிகழ்வுகள், குறிப்பாக இன்று சீனாவை மூழ்கடித்த மழை வெள்ள பாதிப்புகளை பற்றி பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோம். நம்ம டைரெக்டாக ஒரு படகு இருந்தால் நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம என்ன அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவு எல்லாமே உங்களையும் மூழ்கடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். படகோட தயாராக இருங்க. மிகப்பெரிய சம்பவத்தை பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். என்னங்க போட் ரெடியா? ஏன்னா நான் காட்டப்படுகிற வீடியோ பதிவுகளில் அந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ பதிவுகளையும் தாண்டி குறிப்பாக குவாண்டாங் மாகாணத்தில் மிகப்பெரிய ஒரு மலைப்பதிவு. நம்ம எப்பயுமே வரைபடத்தோடு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பக்கத்தில் உங்களுக்கு வீடியோ பதிவும் ஒரு சில இது வர ஆரம்பிச்சிடும். அந்த குவாண்டாங் இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், தைவானுக்கு பக்கத்தில். இந்த குவாண்டாங் மாகாணத்தில் தாங்க மிகப்பெரிய ஒரு மலைப்பொழிவு. 50 வருடங்களில் இல்லாத மலைப்பொழிவு. ஏற்கனவே நம்ம பார்த்தது எல்லாமே இந்த சீனான் இருக்குது பற்றி, அது பக்கத்தில் தான் மலைப்பொழிவு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மலைப்பொழிவை பார்த்துருந்தோம். மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியது. அதை தாண்டி இந்த குவாங்டாங் மாகாணத்தில் தான் மலைப்பொழிவு. இந்த மலைப்பொழிவு அங்கே இருக்கக்கூடிய லீஜியாங் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லீஜியாங் ரிவரில் தான் அதிகமான அந்த இருக்கக்கூடிய அளவை விட மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 32 வாஷ் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனா மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஆற்றின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வெளியேற சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஓவரலாக 1,27,00,000 மக்கள் அத்தனை பேர்த்தையும் வெளியேற்ற வேண்டிய ஒரு கடமையை தற்பொழுது சீனாவுக்கு இருக்கிறது. ஏன்னா பாதிப்புகள் இதில் சீனாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இருக்கிற பாதிப்புகளே இன்னும் வெள்ள நீர் வடியாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற முடியாமல் திடீர்னு பருவநிலை மாற்றம் வேறு. பருவநிலை மாற்றம் அப்படின்னா சாதாரண மழைப்பொழிவு, கடுமையான புயல் ஒரு பக்கம், திடீர்னு ஆலாங்கட்டி மலைனா பெரிய பெரிய ஹில் ஸ்ட்ரோம் மலை, எவ்வளோ பெருசு பேஸ்பால் அளவுக்கான மழை பொழிவு, அதுவும் ஒரு பக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஆலாங்கட்டி மழைப்பொழிவு, அப்போ கடுமையான காற்று, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அடர்த்தியான மழை. இந்த மாதிரி சீதோஷ நிலைகள் மாறி மாறி சுழன்று அடித்து சீனாவை கொஞ்சம் தடுமாற வைக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அடுத்த ஒரு 10 நாளைக்கு சுமார் 400 to 800 மில்லிமீட்டர் மழையை நீங்கள் குவாண்டாங் மாகாணத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு சம்பவம் சீனாவுக்குள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அங்கே சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. 50 வருடங்கள் இல்லாத மழைப்பொழிவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாதிப்புகள் இருக்கான்னா அப்போ நிறைய கார்கள்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு போச்சு. பட் அந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லை. ஆனால் அடுத்த ஒரு 10 நாள் இருக்கு இல்லையா, அந்த 10 நாளுக்குள்ளார தான் பெரிய பாதிப்புகள் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 400 to 800 மில்லிமீட்டர் மழை அப்படின்னும் போது ஏற்கனவே அதனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு அளவுக்கு அதிகமான மழை 50 வருடங்களில் இல்லாத ஒரு மழைப்பொழிவு பொழிந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே மேலும் அடிஷனலாக ஒரு மழைப்பொழிவு, மழை அப்படின்றது ஃப்ளோவில் வருதுங்க. அது மழை அப்படின்னு ஒவ்வொரு டைம் எனக்கு அழுத்தி சொல்லும்போது அந்த ஃப்ளோ கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆகுது, அதாவது இடைமறிக்குது. அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில என்னப்பா அந்த மழையை போய் சொல்கிறேன், மழை அப்படின்னு அழுத்தி சொல்லுங்கன்னுவாங்க. ஒவ்வொரு டைம் நான் மழை அப்படின்னு அழுத்தி சொல்லும்போது அந்த நாக்கு எனக்கு நார்மலாகவே பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு சரியாக எங்கள் அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுக்கல, மழைன்னு அப்படியே சொல்லி வந்துட்டும் போல். அதனால் மழை அப்படின்றத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 1,27,00,000 மக்கள் அவசர அவசரமாக வெளியேறிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மழைப்பொழிவுகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ சீனா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மழை வெள்ள பாதிப்புகள் அப்படின்னும் போது ஏமனில் இன்றைக்கி கடுமையான வெள்ள பாதிப்புகள், மிகப்பெரிய அளவுக்கான வெள்ளை பாதிப்புகள். ஏமனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி துபாயில் பார்த்தோம்,
பாகிஸ்தானில் பார்த்தோம், அப்படியே பாகிஸ்தானை ஒட்டி ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம். ஆப்கானிஸ்தானில் மட்டும் ஆல்மோஸ்ட்டு ஒரு 79லேருந்து 80 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லப்படுறது. அப்படியே ஆப்கானிஸ்தானை தொடங்கி துர்க்மெனிஸ்தான் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆப்பிரிக்கா நாட்டில் கூட மழைப்பொழிவு இருக்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ ஒரு விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், ஆர்கே சேனலில் சொன்ன மாதிரி தான், எந்த அளவுக்கு வெயில் பாதிப்புகள் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக அடிக்கிறதோ அதே மாதிரி தான் மழைப்பொழிவும் மிக அதிகமான இருக்கிறது. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக இருக்க போகுது, அதிகமான அளவாக இருக்க போகுது. வெயிலா அதிகமான வெயில், மழையா அதிகமான மழை, குளிரா கடுமையான குளிர், அந்த ஒரு சம்பவத்தை நோக்கி நம்ம போகிறோம். ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த மழை வெள்ள பாதிப்புகள் அப்படியே இந்த பக்கத்தோடு வந்து ஃபைனலாக போய் சீனா கிட்ட மையம் கொண்டிருக்கிறது. சீனாவை ஒரு தாக்கு என்று தாக்கி கொண்டிருக்கிறது. மக்களை நாங்கள் சேஃபாக வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பெற்ற பாடமே எங்களுக்கு மிகப்பெரிய எழுவதாக இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இன்னும் அடுத்து ஒரு 3 நாள் பதிவுகளை நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சீன மக்களை சந்திக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகளை உங்களையும் நாங்கள் நேரடியாக கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களும் தயாராக இருந்துக்கோங்க படகோட. சரி, இப்போ நம்ம வேறு ஒரு பதிவுகள் அப்படின்னா, இன்று காலையில் அமெரிக்கா நிகழ்த்திய சம்பவம் தான். இன்று காலையில் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சம்பவம், 95 பில்லியனுக்கான எய்டு உதவிகள். அந்த 95 பில்லியனும் உக்ரைனுக்கு எவ்வளோ அப்படின்னா 65 பில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க. இஸ்ரேலுக்கு ஒரு 26, தைவானுக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு 9 பில்லியன் அளவுக்கு. இது மிகப்பெரிய சம்பவம், பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கப்படுகிற உதவிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த உதவிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரமாக இன்னும் செனட்டோட ஒப்புதல் கிடைக்கணும். லோயரஸ் அப்பர் ஹவுஸ் ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபைனலாக செனட்டோட ஒப்புதல் கிடைச்சிது அப்படின்னா சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆயுதங்கள்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஒப்புதலுக்காக காத்துட்ருக்காங்க. இதில் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் கூட அடிஷ்னலாக 1-2 கொடுப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில். ஏன்னா துவண்டு கடந்திருந்த எங்கள் மக்களுக்கு அவ்வளோதான் வீழ்ந்து விடுவோமோ என்று துவண்டு கடந்த எங்கள் மக்களுக்கு ஒரு துளிர் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த துளிரின் காரணமாக மற்றொரு தாக்குதலையும் நிகழ்த்தியிருக்கிறாங்க. குறிப்பாக செவஸ்டோபோலில் என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவுடைய கொமுனா அப்படின்ற ரெஸ்கியூ கப்பல், அந்த ரெஸ்கியூ கப்பல் ஏதாவது பிரச்சனை வரும்போது போய் காப்பாற்றுவாங்க இல்லையா, அந்த கப்பல் செவஸ்டோபோலில் பற்றி எரிகின்ற பதிவுகளும் பெரிய அளவுக்கு வந்திருந்தது. ஸோ பெரிய தாக்குதல். இன்று உக்ரைன் தரப்பில் இரட்டை மகிழ்ச்சி, 2 செலிப்ரேஷன், 2 கேக் வெட்டுறாங்க. ஒரு கேக் என்னென்னா பெரிய அளவுக்கான நிதிகள் துவண்டு கிடந்த மக்களுக்கு வந்து கிடைக்க போகிறது. இன்னொன்று ரஷ்யாவுக்குள்ளார நடத்தப்படுகிற, குறிப்பாக செவஸ்டோபோல் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். தொடர்ந்து கருங்கடல் பகுதியில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்கும் நாங்கள் உங்களுடன் ஏன் வந்து அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும், இனி எங்கள் தானியங்களை எப்படி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், அதனால் உங்களுக்கான அமைதிக்கான ஒப்பந்தத்தில் நாங்கள் ஒருபொழுதும் ஈடுபட மாட்டோம் என்று உக்ரைன் தரப்பில் ஏற்கனவே ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக கூட இதை எடுத்துக்கலாம் நம்ம. அதை தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா அவசரமாக M903 லான்ச்சர்ஸும் MIM-104 பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அங்கே இருக்கக்கூடிய அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அவசரமாக வந்து எல்லாமே லோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் அடிஷ்னலாக ரஷ்யா பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் இந்த வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண் கூடவே தெரியும். பக்முத் பகுதியை தாண்டி அந்த அளவுக்கு தள்ளி வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட மிகப்பெரிய ஒரு நகரத்தையே பிடித்திருந்தாங்க. அந்த நகரம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததாக ஒரு 3 மணிக்கு பக்கம் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த நகரங்களை எழுந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அமெரிக்கானுடைய அந்த கெயின் மூமெண்ட்டை தடுப்பதற்காக இன்னொரு அடிஷ்னல் மிலிட்டரி அட்வைசரையும் கூட சேர்த்து அனுப்புகிறாங்க. அதாவது அந்த பணத்தோடு சேர்த்து அந்த ஆயுதங்களோடு சேர்த்து மிலிட்டரி அட்வைசர் அந்த ஆயுதங்கள் மேலே உட்காந்துட்டு வராங்க. இங்கே பார், இப்படி அடி, அப்படி அடி, இந்த பக்கடி, அப்படி சுற்றி அடி, அப்படி மாதிரி அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் அட்வைஸரும் வந்து சேர்றாங்கன்னா இன்றைக்கி கள நிலவரம் என்பது மிகப்பெரிய ஹாட்டாக இருக்க போது மாஸ்கோ தரப்புலையும் சொல்லிட்டாங்க. இதனால் குளோபல் கிரைசிஸ் இன்னும் அதிகமான அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகிறது. அமைதி ஏற்படுத்துகின்ற பேரில் இன்னும் மிகப்பெரிய உலக யுத்தத்தை தூண்டி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கான பதிலடிகள் நிச்சயம் கிடைக்கும். இது அமைதி ஏற்படுவதற்கான வழிகள் அல்ல, உலக யுத்தத்தை தொடங்குவதற்கான வழிகள் அப்படின்னு மாஸ்கோ தரப்பில் தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் பணத்தை 26 பில்லியன் பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 26 பில்லியன் கொடுப்பதற்கான காரணம் நிச்சயம் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது. என்னதான் அமெரிக்கா தரப்பிலிருந்து அப்படியே இஸ்ரேலையும் ஈரானையும் சமாதானப்படுத்தி கோல் டவுன் சொல்கிற 2 பேர் முதுகுகளையும் படி வருடி விட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லப்பட்டாலும் இந்த மறைமுகமான அல்லது நேரடியாகவே கொடுக்கப்படுகிற தற்போதைய உதவிகள் எதற்காக? ஆல்மோஸ்ட்டு
ரஃபா பகுதியிலேருந்து பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கான்யூனிஸ் பகுதியிலிருந்து பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பாதி மட்டும் தான் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க. ஒரு பிரிகேட் மட்டும்தான் தேவை. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு அவசரமாக ஆயுதங்களை போய்ட்டு ஃபுல்லாக டம்ப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் தெரிந்துவிடும். ஏனென்றால் நிச்சயம் ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பிரதானமாக இருக்கிறது. அமெரிக்காவின் நோக்கமும் அதுதான். வெளிப்படையாக நாங்கள் ஒரு ஆதரிக்க மாட்டோம். இந்த தாக்குதலை நாங்கள் அதாவது எந்த அளவுக்கு எங்களால் தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தடுக்க போகிறோம். ஈரானுக்கு வலிக்காத மாதிரி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்துட்டு மறைமுகமாக குசுன்னு கேட்பாங்க. அப்பா அவர் ஆயுதங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அடின்னா சும்மா நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்வதற்கான அது அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த மாதிரியான சூழ்நிலையில். ஆனால் இன்னொரு டெஸ்ட்டுமே வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா 2019 2022 வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரேலினுடைய 97வது பிரிகேட், இது அந்த பிரிகேட் பேர் வந்து நெட்டன்ஸ் யாஹூடா. இந்த நெட்டன்ஸ் யாஹூடா குரூப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வெஸ்ட் பேங்குள்ளார பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் குறிப்பாக அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஸ் கூட 4-5 பேர் வந்து இறந்து போனாங்க. அப்போயே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா அந்த 25 போர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஸ்ரேலுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் உள்ளே போயிட்டு கண்மூடித்தனமாக தாக்கல் நடத்தினீங்க, யாரெல்லாம் அந்த தாக்குதல் உட்படுத்தினார்களோ அவர்கள் மீது நீங்கள் தண்டனை எடுக்க வேண்டும், பொருளாதார தடைகளை போட வேண்டும், இந்த பிரிகேடினுடைய தலைவர் மீது நீங்கள் தண்டனை எடுக்க வேணும்னாங்க. பட் இஸ்ரேல் தரப்பில் எடுக்காமல் இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய ஆய்வறிக்கையின் படியில் அது வந்து இனப்படுகொலை நிகழ்த்ததற்கான நிறைய சான்றுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, எங்களோட சிட்டிசன்ஸ் கூட இருந்திருக்கிறாங்க, அதனால் நாங்கள் அவர்கள் மீது பொருளாதார தடை போடணும் ஒரு 3-4 பேர்த்து மேலே போட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த பிரிகேட் மீது போட ஆரம்பிச்சிட்டாங்க பொருளாதார தடை. ஒரு பக்கம் பணமும் கொடுத்து அந்த குறிப்பிட்ட பிரிகேட் மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னும் போது மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஏதாவது பங்கம் விளைவித்தால் நாங்கள் உடனடியாக நேராக உதித்து அதற்கான விளைவுகளும் நாங்கள் எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது நட்பு நாடாக இருந்தாலும் சரி, அது எங்கள் நாடாக இருந்தால் கூட பொருளாதார தடையை போட்டு உலகத்துக்கே நாங்கள் நேர்மையான வழியில் செல்கிறோம், தர்மத்தின் பக்கம் செல்கிறோம் என்று ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன்றாங்க ஒரு இடத்துல. இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற நாடுகள் எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்படுகிறதோ, எந்தெந்த நாடுகள் வந்து இப்போ எடுத்துக்காட்டு பாலஸ்தீனம் தனிநாடுக்கான கோரிக்கையில் பாதிக்கப்படுகிறது, எல்லாம் எங்களை வஞ்சிக்கிறீங்க, அவங்க தனிநாடுக்கான கோரிக்கையில் வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வந்து நீங்கள் தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களை வஞ்சிக்கிறீங்க. ஆனால் 9 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. யாருக்காக? அங்கே மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, மக்களுக்கான குடிநீர் மீது அனைத்து வசதிகளும் பெறுவதற்காக. மனிதாபிமானத்திற்கு இழப்பு ஏற்பட்டால் உடனடியாக ஓடி உதவி செய்கிற நாடு எது என்றால் அது அமெரிக்கா என்ற தனது தெளிவான விளக்கங்களை இந்த பணத்தை ஒதுக்குறது மூலியமாகவும் இஸ்ரேலுக்கு மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வை தான் எல்லாத்தையும் வந்து புரிய வைக்கணும்னு விரும்புகிறாங்க. சரி, இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்று குறிப்பாக மீண்டும் கான்யூனிஸ் பகுதியில் ஒரு அதிரடியான மக்கள் ஒரு பிரிகேட் மாதிரி உள்ள நுழைஞ்சு ஒரு 25 வாண்டட் பர்சன் மாதிரி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு 14 பேர்த்தை நாங்கள் சுட்டு கொண்டிருக்கிறோம், இவங்க எல்லாமே வாண்டட் லிஸ்ட்டில் இருந்தவங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு, அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அறிவிப்புகள்லாம் தாண்டி நெதன்யாஹு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த தடைகளை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக எங்கள் ஐடிஎஃப் ஃபோர்ஸ் மீது ஒரு பர்டிகுலர் நபர்கள் மீது போடப்படுகிற தடைகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடும் கண்டனம் அப்படின்னால அந்த கடும் கண்டனம் அப்படின்னால கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கான வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை இப்படி அந்த கண்டனத்தை தெரிவிக்கிறது இல்லாமல் பென் கிவிர் அவர்கள் குறிப்பாக அமெரிக்கா வந்து பொருளாதார தடை போடுறாங்க இல்லையா, நம்மளும் என்ன பண்ணலாம், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தாரிட்டிஸ் மீது நம்மளும் பொருளாதார தடவை போட வேண்டியதான், என்ன பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் நம்ம முழித்து கொள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில் ரஷ்யாவுக்கு இருக்கு இல்லையா, ரஷ்யாவுக்கு அடுத்தடுத்து ஆயுதங்கள் கொடுத்த உடனே இன்னும் 2 நாடுகள் அடிஷ்னலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று வந்து லிதுவேனியாவில் இருக்கக்கூடிய L-39ZA அல்பேட்ரஸை வந்து அடிஷ்னலாக உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே இது கொஞ்சம் அசம்பிள் பண்ண முடியாமல் இருந்தாங்க, கொஞ்சம் பழசு தான், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஓரளவுக்கு ஓடுற மாதிரி வச்சுட்டு 1100 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது இது அவசரமாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா இனி உக்ரைன் பக்கம் நாங்கள் அமெரிக்கா முழுமையாக நிற்க போகிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை விளக்கமாக சொல்லிட்டாங்க. இதற்கு நான் காலையில் ஆர்கே சேனலே சொல்லியிருந்தோம். ஓட்டெடுப்பு நடத்தும் போது ஜான்சன் அவர்கள் ட்ரம்ப் பக்கம் இருந்தால் கூட பெரிய அளவுக்கு திடீர்னு பைடன் பக்கம் சாய்ந்து ஒரு 100 பேர் இந்த பக்கம் பிரிஞ்சு வந்து ஓட்டு போட்டாங்க.
மீதி 102 பேர் வந்து ட்ரம்ப் பக்கமே வந்து நின்றுருக்காங்க. அதிலே மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது. சரி, இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் 133 ஹாஸ்டேஜஸ் பணைய கைதிகள் யார்கிட்ட இருக்கிறாங்க, ஹமாஸ் தரப்பில் இருக்காங்கல்ல. ஆனால் எங்களுடைய கால்குலேஷன் படி 40 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அதை மறைப்பதற்காக, அதை சமாளிப்பதற்காக ஒரே டைமில் விடுதலை பண்ணணும், நீங்களும் ஒரே டைமில் இந்த பக்கம் அனுப்பணுன்ற மாதிரியான கோரிக்கைகளை தொடர்ந்து வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை நீங்கள் மறைக்கணும் அப்படின்னா வெதர் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா தரப்புலையாக இருக்கட்டும், எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்களையும் வெளியிட சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இதுவரை ஹமாஸ் தரப்பில் ஆதாரங்களை வெளியிட்டார்களா என்றால் இதுவரை ஆதாரங்கள் வெளியிடவில்லை. அவங்களுக்கே தெரியல எங்கெங்கே போய் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் பாலஸ்தீன தரப்புலேருந்து, குறிப்பாக காசா பகுதிக்குள்ளார அந்த நசீர் ஹாஸ்பிட்டலில் முழுமையாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பகுதியிலேருந்து விலகி போயிட்டாங்க இல்லையா, அந்த பகுதியில் ஒரு 190 பேர்த்துக்கு மேலே ஃபுல்லாக கைகள் பின்னாடி கட்டப்பட்டு இல்லை உடம்பு செல்லாமல் வந்தவங்களாம் வந்து ஒரு மாதம் ஒரே இடத்துல குழி தோண்டி வந்து புதைச்சிருக்காங்க. அதை நாங்கள் எடுத்திருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு படுகொலை செய்திருக்கிறது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாங்க. இந்த குற்றச்சாட்டெல்லாம் தாண்டி அதான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு நெதன்யாஹு அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பித்தாங்களே, நாளையோ நாளை மறுநாளோ கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தால் அது நாளை இல்லை நாளை மறுநாளில் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது கைது செய்ய முடியாது என்பதை நான் நேற்றைய பதிவிலே உங்களிடம் தெளிவாக எடுத்துரைத்திருந்தேன். ஸோ அதை தாண்டி ஈரானில் என்ன சம்பவம், இஸ்ஃபகான் அந்த விமான நிலையம் பக்கத்தில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தியதாக இஸ்ரேல் தரப்பில் இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னாலும் நிறைய ஊடகங்கள் இந்த இமேஜ் எல்லாம் வந்து வெளியிடுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கல்ல, இந்த புகைப்படம் சேட்டலைட் இமேஜஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ஃபகான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு பச்சை கலர் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு பார்க் இருக்குது, அது பக்கத்தில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த பிஃபோர் டேமேஜ் ஆஃப்டர் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. பிஃபோர் டேமேஜ் ஆஃப்டர் டேமேஜில் அந்த இடத்துல ஈரானுடைய S-300 சைட் வந்து இருந்திருக்கிறது, அதை வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க, அதை வந்து மறைமுகமாக காரியத்தை சாதித்து விட்டார்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு அடிஷ்னலான புகைப்படங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சீரியஸ் TELன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து காணாமல் போயிருக்கிறது. டோட்டலாகவே அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. அது டேமேஜ் ஆன மிஸ்ஸிங் பகுதியை வந்து இன்னொரு இமேஜஸில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. அந்த தாக்குதலை ஈரான் வந்து பெரிய சேதாரங்கள் அடைந்திருக்கிறது. ஆனால் ஈரான் வந்து மறைக்கிறது. காரணம் என்னவென்றால் தாங்கள் ஒரு பலசாலிகள் என்று ப்ரூவ் பண்ணுவதற்காக. இன்று ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கெமானி அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து உலகத்துக்கு எடுத்துரைத்த ஒரு விஷயம், எங்களுடைய வீரத்தை வந்து பறைசாற்றுகிறது, எங்களோட வெற்றியும் பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களுடைய S-300 வீழ்ச்சி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், அதனால் சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. ஈரான் மறைக்கப்படுகிறது. பட் எனக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, அந்த வெடி சத்தம் என்ன, அந்த வெடி சத்தத்துக்கும் அப்போ வந்து அந்த வீடியோ பதிவுகள் என்ன, அதுக்கான விளக்கங்கள் என்ன. ஒரு டாய்ஸ் அனுப்பி சும்மா மிரட்டினாங்க, நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொன்னப்பட்டாலும் அந்த பகுதியில் தொடர்ந்து ஒரு சில இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கிறது. மேபி இன்னும் 2-3 நாட்களில் அதற்கான மர்மங்கள் உடைக்கப்படும் என்று நினைக்கிறேன். மர்மங்கள் உடைக்கப்பட்டால் நான் உங்களுக்கு அதற்கான தகவல்களை சொல்கிறேன். இப்பயும் ஒரு சில இமேஜஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வேறு ஒரு சேட்டலைட் இமேஜஸோட கம்பேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை எடிட்டிங் மூலிமா வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அனைத்துக்கும் மௌனமாக இருக்கின்ற இஸ்ரேல் ஏதாவது சொன்னால் மட்டும்தான் தெரியும். பட் இஸ்ரேல் மௌனத்தை அளிக்கிறது. அமெரிக்கா உறுதியாக சொல்கிறது அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் என்று கூறுகிறது. அந்த மௌனத்திற்கான விடையும் மர்மமும் இன்னமும் புரியவில்லை. அங்கங்கே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. துருக்கியினுடைய பார்லிமெண்ட்டில் ஈரானை மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காங்க. குறிப்பாக ஜியோனிஸ்ட் ரீஜியன் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பது நம்மளுக்கு பெருமையை சாற்றியிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. துருக்கியோட பாராளுமன்றத்தில் சமீப காலமாக துருக்கியோட செயல் வந்து ஹமாஸுக்காகவும் ஈரானுக்காகவும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. காரணம், அங்கே லோக்கல் பாடி எலெக்ஷனில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டாங்க. தொடர்ந்து அவங்க இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சதுனால, தோல்விகளை சந்தித்ததுனால அதெல்லாம் மறைப்பதற்காக இப்போ அடுத்தடுத்த நாடகங்கள் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஈரான்லேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கான பெருமைகளாக பேசியிருக்கிறது துருக்கி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, எமினி ஹவுதிகளுக்கு எதிராக தனது போர் கப்பல்களை அனுப்பி
மிகப்பெரிய சம்பவத்தை கொடுக்க போகிறோம், அவங்கள கலக்கு என்று கலக்கப் போகிறோம், அவங்க பின்னங்கால் பிடரடிக்க ஓடப் போகிறார்கள் எமினி யவுதிகள், இதுக்கப்புறம் அந்த சரக்கு கப்பல்கள் அனைத்தும் இந்த ரெட் சி கடல் பகுதியில் சென்றுவிடும் அப்படின்லாம் அந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியனுக்கு உதவியாக ஜெர்மனி அனுப்பியிருந்தாங்களே. எனக்கு ஜெர்மனி வந்து போதும், எங்களுடைய மிஷன் ஃபெயில்ட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம், இதுக்கப்புறம் அமெரிக்காவாச்சு அவங்களாச்சு எங்களை விட்டு விடுங்களையா, எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, நாங்கள் கிளம்புகிறோம் அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்கன்னா ஜெர்மனி தரப்புலேருந்து. இன்னும் அந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் என்ன அப்படின்னா அப்படியே தூங்கி கொண்டும் உறங்கி கொண்டும் இருக்கிறது. சமீப காலமாக கொஞ்சம் எந்த நிகழ்வும் இல்லாமல் இருக்கிறது. ஒன்று கப்பல் எதுவுமே போகாமல் இருக்கிறது, இன்னொன்று அந்த ஈரானுடைய ஸ்பை பெரிய கப்பல் இருக்கு இல்லையா, அது பெரிய அளவு ஹேக் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில். இது 2 சம்பவம் நடந்ததுனால அந்த இடத்துல அப்படியே அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறார்கள் குரட்டை விட்டு கொண்டு. சரி, இப்போ நம்ம நேற்று ஒரு விஷயத்தை பார்த்தோம், அர்மீனியா அசர்பைஜான். நேற்றில் ஒரு நாள் முன்பு பார்த்தோம்ல, அசர்பைஜானுக்கு தனது எல்லா 5 கிராம பகுதியில் நம்ம கொடுத்துட்றோன்ற மாதிரி வந்து நேற்று தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் போகவே மாட்டோம், நாங்கள் வந்து அர்மீனியா பக்கம் தான் இருப்போம் அப்படின்றாங்க. அதாவது இது என்ன மாதிரியான நிகழ்வுகள் சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் ஒரு குழந்தையே தந்தையிடமும் தாயிடம் வந்து வலுக்கட்டாயமாக பிரித்து கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அந்த தந்தையிடமும் தாயிடமும் நீங்கள் ஒரு கன்சர்ன் பண்ணாமல் வந்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் இல்லை அவங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் நீங்கள் பாட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எப்படி? நாங்கள் இத்தனை நாள் தாயா பிள்ளையா யாருக்கிட்ட பழகணும், அர்மீனியா கிட்ட பழகியிருந்தோம், திடீர்னு நீங்கள் போய்ட்டு அசர்பைஜான் கிட்ட சேருங்கன்னா எங்களால் முடியவே முடியாது என்று ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆனால் அர்மீனியா தரப்பிலிருந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க, இல்லை நீங்கள் அசர்பைஜானிடம் சென்று தான் ஆக வேண்டும், எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு இருக்காங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேன்றாங்களாம். ஃபைனலாக ஒரு சில செய்திகளோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கலாம். ஒன்று, ஜெர்மனியில் என்ன பண்ணாங்க, அந்த கஞ்சா வந்து ஒவ்வொருத்தரும் 100 கிராம் பாக்கெட்டில் வச்சுன்னு சுற்றலாம், எங்கனாலும் ஊதி தள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் சட்டங்களே ஏற்றிருந்தாங்க இல்லையா. அது என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இல்லை ட்ரெயின் ஸ்டேஷனில் மட்டும் வேணாம், ஏன்னா ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் மீதி பப்ளிக் பிளேஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பாக்கெட் எடுத்து அவங்க பாட்டு இது பண்ணி அடிச்சிட்ருக்காங்க, கஞ்சாவை பெரிய பிரச்சனையாக்குறது. அதனால் ஜூன் 1க்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் பொது இடங்களில் நம்ம கஞ்சா அடிக்காமல் பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். என்ன சம்பவம் நடக்கும் போது தெரியல ஜெர்மனியில். அடுத்து இந்த ஃப்ரீடம் ஸ்பீச், பிரேசில் என்ன பண்ணிட்டாங்க, லூலுடா சில்வா அவர்கள் வந்து எலன் மஸ்க் அவர்களுக்கு குறிப்பாக எக்ஸ்தலத்துக்கு 1 பில்லியன் ஃபைன் போட்டிருக்காங்க. அவங்களுடைய அமெரிக்கா மதிப்பில் 200 மில்லியன் அளவுக்கு ஃபைன், மிகப்பெரிய ஒரு ஃபைனை போட்டிருக்காங்க. இந்த ஃபைன் தொகையை அவர் கட்டப்படுறாரு இல்லையா. இன்றைக்கி அமெரிக்க தரப்பு இதை பற்றின பெரிய அளவுக்கான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதை தாண்டி பிரேசிலில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் பிரசிடெண்ட் போல்சனாரோ அவர்கள் தனது ஆதரவாளர்களை கூட்டி அந்த ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு வந்து முடக்கிறாங்க, தடுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, இதை நம்ம ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா எதிர்க்கட்சிகளே முடக்கணும்னு நினைக்கிறது வேறு வகையான சர்வதிகார போக்கை தூண்டுகிறதுன்னு இருக்காங்க. இந்த இடத்துல போல்சனாரோவுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய சப்போர்ட் இதுக்கப்புறம் நேராக கிடைக்கும். எப்போ எலன் மஸ்க் அவர்களை வேண்டாம்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் நேரடியாக அவங்களுக்கு கிடைக்கும். லூடா சில்வா அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அமெரிக்கா. ஏன்னா அவங்க நிறுவனத்துக்கு அவங்க பிஸ்னஸ் ஒரு இடத்துல பாதிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவும் சேர்ந்து அதுக்கு உதவி செய்வாங்க. இங்கே மற்ற நாடுகள் மாதிரிலாம் இருக்காது. அவங்க அந்தளவுக்கு பிஸ்னஸை ஊக்குவிக்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அங்கே ஒரு சில சம்பவங்களை வந்து செய்வாங்க. அதே சமயத்தில் டெல் அவிவ் பகுதியில், குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவிவ் பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம் வெடித்திருக்கிறது. நெதன்யாகு அவர்களை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பணும், நாங்கள் எல்லாம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுங்கள், எங்களை பார்த்தாவே பிடிக்கல அப்படின்ற அளவுக்கான மக்கள் போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோமச்செல்லாம், நன்றி, வணக்கம்.